சில விருப்பங்கள் உயிரை கொடுக்கின்றன, சில உயிரை எடுத்துக் கொள்கின்றன. இது மகாபாரத பெரும் கதைத்தொடரின் 17வது அத்தியாயம். குந்தியின் புதல்வர்களைக் கண்டு மாத்ரியின் இதயம் நெகிழ்ந்தது. ஒரு மாலை அவள் பாண்டுவிடம் மெல்ல கேட்டாள், நானும் அந்த அருளை பெறலாமா? பாண்டுவால் அவளை மறுக்க முடியவில்லை. குந்தியின் அனுமதியுடன் மாத்ரி தன் இதயத்தின் ஆழத்தில் அஸ்வினி தேவர்களை அழைத்தாள். அவளது மடியில் பிறந்தனர் நகுலன் மற்றும் சகாதேவன். குருவம்சம் முழுமையடைந்தது. ஆனால் மனிதன் நினைவில் இருந்து விட முடியாத ஒன்று ஆசை. ஒரு நாள் மலர்ந்த காலையில் பாண்டு மதுவை அணைத்தான். சாபம் மறந்தான். அந்த கணமே மரணம் அவனை தொடர்ந்தது. அவன் விழுந்தான். மாத்ரியும் அவன் அன்புக்கு இணைந்து தன் வாழ்வை அர்ப்பணித்தாள். குந்தி கண்ணீர் சிந்தினாள். ஒரு மனைவியாக அவளது துயரம் முடிந்தது. ஆனால் ஒரு தாயாக அவளது கடமை இப்போதுதான் ஆரம்பமானது. ஒரு தாயின் கண்ணீரில் ஒளி பிறந்தது. மற்றொரு தாயின் கர்ப்பத்தில் இருள் முளைத்தது. அந்த இருளின் வடிவம் யார்? அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்.